காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல் இந்தியா ஜெகன் பேசுகிறேன். இப்போ எங்கே போகிறோன்னா, இந்த கண்டென்ட் வந்து எதுக்குன்னா, தங் லைஃப் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்க எங்கள் ஊரில் உள்ள பேரளத்தில் உள்ள விஸ்வலட்சுமி தேட்டரில் படம் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். விஸ்வலட்சுமி தேட்டருக்கு வந்துட்டோம். பேரளம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் பக்கம். வெளில பார்க்கவே அவுட்லுக்கு சும்மா தரமாக இருக்குது. ஒரு குப்பை கூட கிடையாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதுக்கு காரணம் யாருன்னா, இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஆளுங்க தான் காரணம். அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறோம். பாருங்கள், குப்பை ஒன்று கூட இல்லை. பாருங்கள், பிரம்மாண்டமான தேட்டர் 80 கிட்ஸ்லேருந்து இருக்குது. யாருக்குன்னா தெரியுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மது இருந்துவிட்டு அறிவிப்பு ஒன்று வச்சுருக்காங்க. சரக்குலாம் அடிச்சுட்டு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட செக் பண்ணாங்க. பாருங்கள், இப்போ தான் 2 பேர் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. அவுட்ரை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், தூண்லாம் பக்காவான டிசைனு. இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆகுது புதுசாக. சும்மா பயங்கரமாக இருக்குல்ல. பாருங்கள், அப்படியே இந்த லைட்டுக்கு அதுக்கு ஜொலிக்குது. டிக்கெட் வந்து டைமண்ட் பிளாக்கில் B2 புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். ப்ரைஸ் வந்து 190 தான் போட்டிருந்தாங்க. அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. விஸ்வலட்சுமி சினிமாஸ் சும்மா பயங்கரமாக இருக்கும். அப்படியே சவுண்ட் எஃபெக்டில் சும்மா தரமாக இருந்தது. சும்மா சென்னையோட சும்மா தாறுமாறாக இருந்தது. இன்னும் சொல்கிறது இல்லை. அப்படியே சும்மா க்ளீனாக இருந்தது. பசங்க இப்போ தான் கூட்டம் வர வர வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்க, சுற்றி அப்படியே மரம் செடி எல்லாம் பக்கத்தில் அப்படியே பசுமையாக இருந்தது. ஹீட்டு அவ்வளோதான் அனல் தட்டல. சாயங்காலம் நான் ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டேன். அப்பயும் வெயில் கொஞ்சம் இருந்தது. இப்போ ஃபுல்லாக ஏசி தான். அப்படியே கூட்டம் இப்போ தான் வந்துகிட்ருக்கு. பாருங்கள், இப்போ தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விட்டுட்ருக்காங்க. நானும் அப்படியே இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன் படம் பார்க்குறேன்னு தேட்டருக்குள்ளே. பாருங்கள், இன்னும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. பாத்ரூம்லாம் சொல்ல வேணாம், நல்லா நீட்டாகவே இருந்தது. பாத்ரூம் வசதிலாம் தரமாக செஞ்சுருந்தாங்க. அப்படியே அப்பப்போ எல்லாம் க்ளீனிங் தான். இப்போ ஒரு படம் முடிஞ்சிட்டுனா அப்பப்போ க்ளீனிங். பாப்கார்ன் வந்து 3 மணி ஷோக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல், பேலன்ஸ் இருக்குது. பாருங்கள், உள்ளெல்லாம் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. பாருங்கள், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கூட்டமும் இருக்குது அந்தளவுக்கு. வாங்க அப்படியே தேட்டர் உள்ளே போகலாம். போய் நம்ம சீட்டில் முதல்ல உட்காரலாம். வாங்க, நம்ம சீட்டு டைமண்டு B2 உட்காந்தாச்சு. விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளெல்லாம் அப்படியே பக்காவாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பாருங்கள். ஸ்க்ரீன் அல்டிமேட்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, என்ன ஓகே விளம்பரம் போட்டுட்டு இருந்தாங்க. படம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். கூட்டம் ஓரளவு ஃபுல்லாக தான் இருந்தது. சும்மா தரமாக இருந்தது படம். விளம்பரம் தான் ஓடிட்டுருக்கு. படம் போட்டாச்சு பாருங்கள். கமலஹாசன் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. அவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே கதையை சொல்லிகிட்ருக்காரு. ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்ருக்காரு. அங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பாருங்கள். கமலஹாசனும் நல்லா தான் நடிச்சிருந்தார். கமலஹாசன், சிம்பு, அப்புறம் யார், திரிசா, அப்புறம் இன்னும் கேரக்டர் பேர் என்னன்னு தெரில. பாருங்கள், அவரோட ஃப்ளாஷ்பேக் கதை நடந்தது. ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லிகிட்ருக்காரு. தீயன்றி ஒளியாகும் அரகரோகரா அரகரோகரா. இவங்க வந்து இன்னொருத்தவங்க, இவனோட பையன். இவங்க வந்து இந்த லேடியை ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறாங்க.
அதனால் இந்த பெண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறா. இவன் வந்து டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் பாடுறான். சும்மா தரமாக இருந்தது பாட்டெலாம், பாருங்கள். அவள் ஃபோட்டோவை கடுப்பேற்றிட்டான்ட்டு கிரிக்கிட்டுருக்கா. இந்த பொண்ணை அந்த பையன் வந்து இந்த பொண்ணை ஏமாற்றிட்டான். அவங்க அப்பாட்ட இந்தமாரி கால் பண்ணி சொல்கிறா, இதுமாரி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் ஃபுல்லாகவே அப்படியே அண்ணன்ட்ட போய் 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டு இன்னும் ஒரு பாப்கார்ன் தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அண்ணன் அப்படியே அழகாக டோக்கனை போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாரு. டோக்கனை பாருங்கள். டோக்கன் என்ன 60 ரூபா. ஆன்லைனில் வந்து 70 ரூபா பாப்கார்ன் போட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம பாப்கார்ன் எடுத்து வாங்குகிற இடத்துக்கு போயிட்டோம். அண்ணன்ட்ட டோக்கனை கொடுத்தோம். எல்லாருக்கும் அண்ணன் டோக்கனை வாங்கிட்டு பாப்கார்ன் போட்டு கொடுத்தாரு. பாப்கார்னு அவங்க பாப்கார்னோட அந்த மசாலா கொடுக்குறாங்க, அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேங்க. அப்படியே சும்மா அண்ணன் என்ன தம்பி ரீல்ஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்க. இல்லைண்ணே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதில் வீடியோ வரும் அப்படின்னா. அண்ணனும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட ஜாலியாக. அண்ணனும் சொன்னாங்க விஸ்வலட்சுமி தியேட்டர் 2K ஃபுல் ஏசின்னு. அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசுனாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னாங்க எல்லார்ட்டையும். அப்படியே நம்மளும் பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே என்ட்ரி ஆகிட்டோம் தேட்டருக்குள்ள. அப்படியே இன்டர்வல்னால எல்லாம் பாப்புக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸு ஆன்லைனில் வந்து ஒரு 10 ரூபா கூட இருக்குது, நேரில் வந்து வாங்கினா ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குது. அதுதான் அது வித்தியாசம். ஜிஎஸ்டி வந்து 23 ரூபா போட்டிருந்தாங்க. ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். பாருங்கள் கூட்டம், ஸ்க்ரீனு சும்மா பெருசு, நல்லா தரமாக இருக்குது பார்க்கவே. அப்படியே நம்மளும் பாப்கார்ன் வாங்கணுமா, அதை பார்த்துக்கிட்டே அப்படியே பிரித்து கொட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த பவுட்ரை. என்ஜாய். ஆர்சிபி ஜெயிச்சதுனால ஆர்சிபி பிரிண்ட்டு போட்டு கொடுத்தாங்க. அந்த மசாலா தான் அங்கே டேஸ்ட்டே. பாப்கார்னோட அந்த மசாலோட சேர்த்து திங்கும் போது தான் சும்மா பக்காவாக இருக்கும். அப்படியே நம்மளும் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட். காய்ஸ், இதோட பார்ட்டு 2 கூடிய விரைவில். நன்றி, வணக்கம்.